1, 1, 2. 1 plus 2 is equal to 3, guys. Okay, இப்போ பாபு முடிச்சிட்டு ஆளுங்க வருது. ஐயேடா. கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்து திருப்பதி பஸ் போகிறதுக்காக வந்து உட்காந்துருக்கோம். நம்ம நேராக ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து காரில் இதுக்கு மச்சி போனோம். ரெண்டு லைட் அதெல்லாம் எடுக்க போயிட்டு ரோட்டில் நீ என்ன பண்ண போகிறேன் இருமச்சி அதை சொல்லக்கூடாது. இப்போ வயது சுத்தம் பண்ண அப்புறம் திரும்ப இங்கே வந்தோம். பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தோன்னா பஸ்ஸு வரல, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தது. வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ துரு நமக்காக லேஸு அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். டீலாம் குடிச்சிட்டு இப்போ நம்ம பஸ் வந்தோடனே திங்ஸ்லாம் கீழே வச்சுட்டு இப்போ வந்து மேலே வந்து உட்காந்துருக்கோம். இப்போ வந்து உட்காந்தோடனே ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம்னு தோணுச்சு, எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ப்ரோ, நம்ம நாளைக்கு சந்திப்போம். திருப்பதி போயிட்டு நம்ம பார்ப்போம். பாய். అదే మధ్యలో ఇప్పుడు డివైడర్ మధ్యలో రోడ్డు మధ్యలో రామాంజనేయ స్వామి గుడి ఇప్పుడు మాది ఆడిటోరియం నుంచి అలిపిరి పోయే రూట్లో ఎడమ చేతికి వస్తున్నాడు. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி வந்துட்டு கேப் புக் பண்ணிட்டு கேப் டிரைவர் அண்ணாவுக்கு லாங்குவேஜ் புரியல. அவர் என்ன பண்ணார், லொக்கேஷன் பார்த்தாரு, என்ன ரெசிடென்சி அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அவர் இது அந்த லொக்கேஷன் கிடையாது, மாற்றி போட்டிருக்கீங்க, இது வேறு லொக்கேஷன் அப்படின்னு சொன்னார். அப்படி நாங்களும் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம இப்போது ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம துருவ இப்போ குளிக்க போயிருக்கான். குளிச்சுட்டு வந்துடுவோம் 10 நிமிஷத்தில். போயிட்டு அப்படியே சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம ஷூட் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலைல ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லா டெஸ்டிமோனியல் மாண்டேஜஸ்ஸு எல்லாத்தையும் நம்ம துருவு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கான். உட்கார கூட அவனுக்கு நேரமே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட மட்டும்தான் ரொம்ப நேரம் எந்த கூட வந்து ஐயா பேசிகிட்டு இருந்தேன். ஐயா இன்னொரு ஐயா கிட்ட பேசிகிட்டு இருக்க பார்த்து 2 ஐயா பேசிகிட்டு இருக்க பார்த்து அதுக்கு பக்கத்து துருவ ஐயா அப்படியே படுத்து தூங்கிட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் ஏதோ தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, அதான் வந்துட்டு டெஸ்டிமோனியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம். பிரியாணி வாங்கி தந்தாங்க. ஒரு ஒன் மோர் திங், டெஸ்டிமோனியெல்லாம் கைக்கு அப்புறம் சாப்பிட்டா மீண்டும் டெஸ்டிமோனியல் இருக்குன்னா மீண்டும் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த ஒப்பீனியன்லேயே நான் சாப்பிட்ற மாதிரி நிறையா சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிடணும். ஏன்னா என்ன மாதிரி தூங்கிடும் நீங்களும். ஆமாம், அந்த மாதிரி நாங்கள் இப்போது இந்த டெஸ்டிமோனியலுக்கு வந்தோம். கேமரா ஆன் பண்ணிட்டு
செம தூக்கம் எனக்கும் துருக்கும். ஏன்னா அவங்க வந்துட்டு பேசுறது எங்களுக்கு புரியல. அண்ணன் தின்னாவா அப்படின்றாங்க, கித்தனா சம்திங் ஏதோ சொல்கிறாங்க, நமக்கு அது புரியல. அதனால் நமக்கு ரொம்ப தூக்கம் வந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கின மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திரும்ப விஜயவாடா போகணுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி திரும்ப பஸ் இருக்குது. தூங்கவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக. என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம துருவகிட்ட பேசுங்க. ஹாய் பாய்ஸ், பை பாய். கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டெஸ்டிமோனியல்ஸ், மாண்டேஜஸ்லாம், குழந்தைங்க ஷார்ட்ஸு, இந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அதெல்லாம் நல்லா எடுத்திருக்கான். ஆமாம், லிங்கா ரொம்ப என்ஜாய் பண்ணேன் குழந்தைங்க இருக்குனால. அந்த மாதிரிலாம் நல்லா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம துருவகிட்ட வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். டயர்டாக இருக்கா, தூக்கம். லிங்கா தான் எடிட் பண்ணி அழுக போகிறேன் கைஸ். எனக்கு தெலுங்கு தெரியாதனால நான் எடிட் பண்ண மாட்டேன், தப்பிச்சிருவேன். அதனால் நம்ம பிரச்சனை இல்லை. ஹாய் கைஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரெட் ஸ்ட்ரீட்டில் இருக்கு கைஸ். எல்லாத்துக்கும் கிடையாது. ஷூட் முடிச்சுட்டு ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போது ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு கேப் புக் பண்ணி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ திரும்ப ரெட் ஸ்ட்ரீட் விஜயவாடாவுக்கு போகிறோம். இது வந்து இன்டர்சிட்டி, ஆனால் வித்தவுட் நம்ம டூப்ளிகேட் இன்டர்சிட்டி, பட் நல்லா இருக்கு. ஒரிஜினல் இன்டர்சிட்டி பையா நல்லா இருக்கு. அதோட நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. இது பார்த்து இங்கே இப்படி தொங்கிட்டுலாம் இருப்பேன். இப்படிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்திருக்கோம், பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு 5 hours தூங்கிட்டு திரும்ப நம்ம விஜயவாடா போவோம். மொத்தம் 7 hours. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இதான் நம்ம புது ரூமு. இதான் நம்ம துருவ தான் கக்கா போயிட்டு வருது. பார்த்துக்கோங்க. போயிட்டு அடுத்து நான் கக்கா போகணும். இந்த வியூ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்தேன். பாருங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலையில் எழுந்துச்சி இங்கே கோஆர்டினேட்டர் வந்துட்டு இது கூப்பிட்டு வந்தார். அவங்க ஒரு காரில் திரும்ப அகெயின் டுமாரோ ஹாஸ்பிட்டல் போய் மதர்ஸோட டெஸ்டிமோனியல் எடுக்கணும். நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடமே நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு விண்டேஜ் ஃபீல் வருது. இது ஆக்சுவலி கைஸ், இது ஒரு நர்சிங் காலேஜ் ஆக்சுவலி. இது யார் சொன்னேன்னா, இங்கே படிக்கிற நர்ஸ் இருக்குல்ல, அந்த நர்ஸோட அப்பாவோட அப்பா தான் இந்த ஹோட்டலே கட்டினது. இது இந்த காலேஜே கட்டினது. பட் லைக் அந்த பொண்ணுக்கு இங்கே காசு கொடுக்காம ஃபீஸ் கொடுத்துட்டு, பட் லைக் இன்னொரு பொண்ணோட அப்பாவோட அப்பா தான் இதோட கான்ட்ராக்டரு காலேஜோட. பட் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து காசு வாங்கினேன். ஏன் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டே ஷூட்டில் முடிஞ்சிருச்சு. எல்லாமே டெஸ்டிமோனியல்ஸும் முக்கியமான இந்த நபர்கள்லாம் எடுத்தாச்சு. இப்போ மாண்டேஜ் மட்டும் தேவையான மாண்டேஜ்லாம் ஃபில்லர் ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கணும். இப்போ துருவ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கான். குழந்தைகளெல்லாம் இந்த மாதிரி மாண்டேஜாக எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருக்குது, நிறைய வேலை. இப்போ மணி 4:30 ஆகுது. நாங்கள் ரூமுக்கு இப்போவே வந்தாச்சு. எனக்கு துருவ கூட இருக்க கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் என்னென்னமோ சொல்லி என்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. அதனால் நம்ம இப்படியே படுத்து நல்லா சாப்பிட்டாச்சு. படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தெலுங்கு படம் இருந்தால் தெலுங்கு டிவி சேனல் இருக்குது, தெலுங்கு படம் ஏதாவது பார்த்துட்டு பாலையா படம் அந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு அப்படியே படுத்து கிடந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு. என்கிட்ட 5 minutes படம் இருக்குடா. 5 minutes படம் அவன் பாருங்கள், ஏதோ ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணுறான். அதை பார்த்துட்டு நாளைக்கு திரும்ப ஷூட்டு போயிட்டு ஊருக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.
ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டே 3ல் இருக்கோம். டைமு பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஆகுது. ஒரு 8:30க்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். நம்ம த்ரூ மட்டும் ஒன்றும் குளிச்சுட்டு வரணும். பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு இருக்கான். எந்திரிக்கத்தோன்னா ஹாட் வாட்டர் வரட்டும், நான் அதுக்கப்புறம் எந்திரிக்கன்னு சொல்லுவான். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் பேக் பண்ணி செக் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஊருக்கு போகிறதா இருக்கும் நைட்டு. See you. Hi guys, we are in the middle of the shoot. இப்போ நம்ம கீழே வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுக்க வந்திருக்கோம். நம்ம த்ரூவை பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நாகராஜ பார்க்க போயிட்டுருக்கோம். ஹாய் கைஸ், தேங்க்ஸ் சார். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஷூட்டை முடிச்சிட்டோம். ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். தேங்க்ஸ் சார். யா பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பஸ் இன்னொரு 20 மினிட்ஸில் வரப்போகுது. பட்டர் நான் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. பட்டர் நான் த்ரூ வந்து என்னடா ஆர்டர் பண்ணியிருக்கேன் சொல்லு. அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். சம்பவம் இது ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன் த்ரூ. நான் சொல்லட்டுமா, சென்னையில் இந்த ஆர்டர் எல்லா ஹோட்டலும் Vlog பண்ணுவா? வ்ளாகர் நினைப்பேன். ஓகே மச்சி, எக்ஸ்ட்ரா ஃபுட்டு நல்லா சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். ஷுவர். இந்த ஐடியா நல்லா இருக்குது. நமக்கு த்ரூ நல்ல ஐடியா கொடுத்துருக்கான். இப்போ ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது நான் சாப்பிட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸில் அப்படியே போயிட்டு பஸ் வந்துடும். வெளியே உட்காந்துட்டு நான் உங்களுக்கு திரும்ப மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? சாரி, வ்ளாக் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய். கைஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிளேஸ் எதுனா இந்த உள்ள அதுதான் U18. இப்போ உள்ளே போகணும் நம்ம. இதான் கைஸ், உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்தோடனே இப்போ நம்ம த்ரூ என்ட்ரி கொடுப்போம். உள்ளே வந்தான். இப்போ படுத்து தூங்க வேண்டியதான் ஃப்ரான்ஸ். எந்திரிச்சிட்டிங்கன்னா சென்னை வந்துடும். சென்னை போய் வந்து பார்க்கலாம் ஃப்ரான்ஸ். பாய். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டேஜ்லாம் ப்ரோ கைஸ் எல்லாருமே வீட்டுக்கு போகிறேன் கைஸ். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பரபரன்னு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் போய் தூங்கணும் கைஸ். டைம் லைக் 8:30 or 9. We are going home and we will go and sleep and eat and something we will do. சம்திங் அது என்ன சம்திங்னா எதாவது பண்ணுவோம். படுத்து என்ன பண்ணுறேன்? இது பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். படுத்து என்ன பண்ணுவாடா? கிச்சன்றான், ஏதாவது மாட்டி விட போகிறான். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா. ஆமாம் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இங்கே தானே இருக்குது.